இன்னைக்குப்பா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான ஹை புரோட்டீன் ராகி லட்டு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் டைமில் மார்னிங் 11 மணிக்கு ஒரு லட்டும் ஈவினிங் 4 மணிக்கு ஒரு லட்டும் தினமும் 2 வேளை சாப்பிடுங்கப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ராகி லட்டுக்கு தேவையான பொருளுப்பா. இப்போ நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்லையே 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் நிலக்கடலை. நம்ம ஜீரண சக்திக்கு இது கொஞ்சோண்டு சுக்கு, இது ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ செய்யலாம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் சூடாக இருக்குது. கேஸை மீடியத்தில் வச்சு ஒரு 50 கிராம் பாதத்தை லைட்டாக வறுத்துக்குருவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வறுத்துக்குருவோம். ஒரு 3 நிமிஷம் பாதாமை வறுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அது பொட்டுக்கடலையும் இது நிலக்கடலை பருப்பு, அதையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்குவோம். 2 வறுத்த பொருள் தான்ப்பா. முதல்ல நம்மளுக்கு வறுத்து தான் வந்திருக்கு. லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ அதையும் வறுத்தாச்சுப்பா லைட்டாக. இப்போ அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இது 50 கிராம் எள்ளுப்பா. எள்ளையும் வறுத்துக்குருவோம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும், மீடியத்தில் வச்சுருக்கணும், இல்லாட்டா கருகிரும். இந்த சூட்லேயே இந்த எள்ளோட இந்த ஏலக்காவையும் போட்டு சுக்கையும் போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்குவோம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ எள்ளு லைட்டாக பொரியுது. இப்போ அதை நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். 1 கப்பு கேப்ப மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கேப்ப மாவையும் வறுத்துக்குருவோம். இப்போ அடுப்பு மீடியத்தில் வச்சுப்பா. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கேப்ப மாவை நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு லூஸ் மோஷன் போகும். அதனால தான் நம்ம அந்த கேப்ப மாவை வறுத்துடுறோம். அப்போ வெந்துடும், மாவு வெந்துடும் நல்லா. கருக விட்டுறாதீங்க. கருகாமல் நம்ம இதை மாவை வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் அடுப்பு மீடியத்தில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டோம். மாவு நல்லா சூடாயிருக்கு. இப்போப்பா நம்ம பொரிகளில் பாதாம் எள்ளெல்லாம் வறுத்துட்டோம் இல்லையா, அதில் ஆற விட்டு தான் நம்ம மிக்சியில் போடணும். ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கோப்பா. என்கிட்ட கல் இருந்தனால இதை நல்லா ஏலக்காவையும் சுக்குவையும் நான் போட்டு இப்படி தட்டிக்கிட்டேன். பவுடர் ஆயிடுச்சு நல்லா. உங்ககிட்ட இப்படி கல் இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஜாரில் பவுடர் பண்ணுற ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. நீங்கள் சுக்கையும் ஏலக்காவையும் இதோட போட்டால் அரையாதுப்பா. நீங்கள் தனியாக அடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதை அடித்து கொண்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பவுடராக திரிக்க வேணாம், மீடியமாக இந்த மாதிரி திரிச்சுக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு திரிக்க வேணாம், இப்படி திரிச்சுக்கோங்க. இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளை பாவு காய்ச்சறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம வெள்ளத்தை இந்த தண்ணியில் போட்டுருவோம். இப்படி இந்த கட்டியாக இருக்கலப்பா வெல்லம், அது கரையணும். நமக்கு கரைஞ்சாதான் நமக்கு கரெக்டாக வரும். வெள்ளத்தை ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம்ப்பா. வெயிட் லாஸ் இருக்கிறதுனால வெள்ளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வெள்ளை பாகு தண்ணி கொதிச்சிருச்சுப்பா. இப்போ இதை நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன்ப்பா. நம்ம வறுத்து வச்ச கேப்பையை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த எள்ளு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பையும் இதில் சேர்த்துக்குவோம். நம்ம இடித்த ஏலக்காவையும் சுக்கையும் இதில் போட்டுக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்துக்குருவோம். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா. ராகி மாவு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெள்ளத்தை இதில் ஊற்றிடுவோம். நம்ம ஒரு ஜல்லடை வச்சுக்கிடுவோம். அதில் ஏன்னா வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும், அதனால இதை வச்சு நிறுத்து ஊற்றிடுவோம். நம்ம வெள்ளைப்பாவு சூட்டோட ஊற்றிருக்கோம்லப்பா. சூட்டோட இருக்கும்போதே நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனை வச்சே நம்ம கிளறிக்கிறோம். ஏன்னா சூடு இருக்கும், கையில் போய் தொட முடியாது. அதனால் ஸ்பூனை வச்சே எல்லாத்தையும் கிளறிக்கிறோம். நல்லா அந்த வெள்ளைப்பாகு ஊற்றிட்டு நல்லா இப்படி சுற்றி சுற்றி இப்படி கிளறினீங்கன்னா வெள்ளைப்பாகு எல்லா பக்கமும் சேர்ந்துடும். இப்போ ஸ்பூனை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கையில் கொஞ்சம் சூடோடு இருக்குது. நம்ம வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம பிடிச்சாதான் லட்டு வரும்ப்பா. ஆற விட்டுறக்கூடாது. ஆற விடாமல் நம்ம இந்த இதிலே பிடிச்சிடணும். இப்போப்பா நம்ம லட்டு ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அம்மா சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்படி இதை செஞ்சு இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க.
போட்டு இதை 3 நாளைக்கு நம்ம வெளியே வச்சுக்கலாம். காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு லட்டு சாப்பிடுங்க. 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டயத்தில் இப்படி ஒரு லட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கொடுத்து விடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கேப்பையே நீங்கள் கொடுக்குறதே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானதுப்பா. நம்ம வெளியே வாங்கி தர ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை கொடுத்து விடுங்க. பிள்ளைகளுக்கு பாக்ஸில் ஒரு தனியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு தனியாக கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே நம்ம சத்தான பொருள் சேர்த்துருக்கோம். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான பொருள் உடம்புக்கு அதுகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் இது ஒரு 3 நாளைக்கு வெளியே வச்சுக்கலாம். இல்லாட்டா ஒரு வாரம் அப்படி வைக்கணும்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கோங்கப்பா. உங்கள் வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.